சோஷியல் மீடியாஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எந்த இடத்துல இருந்து எடுத்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு லொக்கேஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன் ஃபோட்டோவை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் ஃபோட்டோவை எப்படி நம்மளோட ஃபோனில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ அவங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டவுட்டுகளை நீங்கள் டிஎம் பண்ணி கேட்கலாம். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது இந்த லொக்கேஷன் ஃபோட்டோவை நம்மளோட ஃபோனில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்ச் பாரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்போட நேமை சர்ச் பண்ண போகிறோம். அதாவது நேம் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் கேமரா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் ஒரு அப்ளிகேஷன் காமிக்குது இல்லையா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. லிஸ்ட்டில் இதே மாதிரி வேறு அப்ளிகேஷனும் காமிக்கும். பட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக அந்த லொக்கேஷன் எல்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நெட் ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் இதில் ஆட் வரும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆட் இருக்கும். இடையில பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கேமரா ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கேலரி ஆக்சஸ். ஸோ இந்த 3 ஆக்சஸும் கேட்பாங்க. 3ஓட பெர்மிஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட் ஷோ ஆகுது, க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் இந்த நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்குது. டோன்ட் அலோவ் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ டோன்ட் அலோவ் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லொக்கேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஆக்சஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எடுக்கிற ஃபோட்டோவில் லொக்கேஷனும் ஆட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்